உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்க கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ் மற்றும் ஸ்ரீவித்யா கந்தசாமி. எக்ஸ்பிரஸ் செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். மதுரை அலங்காநல்லூரில் பிப்ரவரி 10ஆம் தேதி ஜல்லிக்கட்டு. அவனியாபுரத்தில் 5ஆம் தேதி நடைபெறும் என முதலமைச்சரை சந்தித்த பிறகு விழாக்குழுவினர் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு நடத்த ஏதுவாக சட்டம் இயற்றிய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பேட்டி. ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா ஆகியோருக்கு அழைப்பு. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகே நடத்தப்படும் என சட்டப்பேரவையில் தமிழக அரசு தகவல். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி அதிகாரிகளின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் சட்டத்திற்கான சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்தார் அமைச்சர் SP வேலுமணி. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் நடைபெற உள்ளதால் ஏப்ரல் மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியாது என அரசு விளக்கம். பள்ளிகளை வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்த முடியாது எனவும் சட்டப்பேரவையில் தகவல். ஜல்லிக்கட்டு போராட்ட வன்முறை குறித்து யார் கூறுவது உண்மை என மு க ஸ்டாலின் கேள்வி. மயிலாப்பூர் துணை ஆணையரின் பேட்டி முதல்வரின் விளக்கத்துக்கு எதிர்மாறாக உள்ளதாகவும் புகார். மயிலாப்பூர் துணை ஆணையர் என்ன பேசினார் என்பது குறித்து விசாரிக்கப்படும் என முதலமைச்சர் பதில். மெரினா கடற்கரையில் போடப்பட்டுள்ள 144 தடையை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் கோரிக்கை. தொற்றுநோய் குறித்த விரிவான அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் தகவல். குடியாத்தம் பகுதியில் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு இருப்பதாகவும் அது தொடர்பான அரசின் நடவடிக்கைகள் என்ன என பேரவையில் திமுக கேள்வி. குடியாத்தம் பகுதியில் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு இல்லை என்றும் தமிழகத்தில் காய்ச்சல் உள்ளவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் பதில். தொற்றுநோய் பாதிக்கப்பட்ட பகுதியில் மருத்துவ குழுவினர் தொடர் கண்காணிப்பு எனவும் தகவல். ஜம்மு காஷ்மீரின் குரேஷ் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். கடந்த 26ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் குரேஷ் பகுதியில் ஏற்பட்ட திடீர் பனிச்சரிவில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு இரங்கல் தெரிவித்து மௌன அஞ்சலி. பனிச்சரிவில் உயிரிழந்த தமிழக வீரர்கள் சுந்தரபாண்டியன், இளவரசன் ஆகியோரின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி. சட்டமன்றத்தில் பேசும் அதிமுக உறுப்பினர்கள் பொதுச் செயலாளர் சசிகலா பெயரை குறிப்பிடுவதில் தவறில்லை. திமுகவினரின் புகாருக்கு சபாநாயகர் தனபால் விளக்கம். சட்டப்பேரவையில் அதிமுக அமைச்சர்கள் சசிகலாவின் பெயரை குறிப்பிடுவதற்கு திமுகவினர் கடும் கண்டனம். சட்டப்பேரவையில் கட்சித் தலைவரின் பெயரை குறிப்பிடுவது மரபுதான் என்று சபாநாயகர் விளக்கம். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் தெருக்களில் கழிவுநீரை விட்டால் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம். சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல். அனுமதியின்றி கம்பிவடம், ஒயர், குழாய், வடிகால் மற்றும் கால்வாய் இணைப்பு அமைக்க ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு வாசிகள் தெருக்களில் கழிவுநீர் விடுவதை தடுக்கும் சட்ட முன்வடிவை உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தாக்கல் செய்தார். வணிக வளாகங்களாக இருந்தால் 10,000 முதல் 2 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது தடியடி நடத்தப்பட்டதை கண்டித்து தொடரப்பட்ட வழக்கு வரும் 15ஆம் தேதிக்குள் பதிலளிக்க DGPக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வழக்கறிஞர் கனகவேல் தாக்கல் செய்த மனுவில் சம்பந்தமே இல்லாமல் பலரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாகவும் புகார். நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கவும் மனுவில் வலியுறுத்தல். சென்னை தடியடியில் காயமடைந்தவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வன்முறையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் சார்பில் மனு. 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். காவலர்களை இடைநீக்கம் செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை. அரசு மருத்துவமனையில் சேர்த்து எவ்வித நிபந்தனையுமின்றி உரிய சிகிச்சை வழங்கவும் நீதிபதிகள் உத்தரவு. தியாகிகள் தினத்தையொட்டி தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி சென்னை தலைமைச் செயலக ராணுவ மைதானத்தில் நடைபெற்றது. முதல்வர், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று உறுதிமொழியை ஏற்றனர். நிகழ்ச்சிக்காக காலை 10:45 முதல் 11:15 வரை சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டன. தட்டமே ருபெல்லா தடுப்பூசி குறித்து தவறான தகவல் பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவிப்பு. வாட்ஸ்அப் மூலம் சிலர் தவறாக கருத்தை பரப்புவதாகவும் அமைச்சர் குற்றச்சாட்டு.
சென்னை கஸ்தூரிபாய் காந்தி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்து அமைச்சர் பேட்டி. மத்திய அரசின் காதி கிராமோதய சார்பில் வெளியிடப்படும் இதழில் காந்தி படத்திற்கு பதிலாக பிரதமர் மோடி படம். மத்திய அரசின் செயல்பாட்டிற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கண்டனம். காந்தியின் படத்தை மாற்றி தனது படத்தை வைத்து பிரதமர் மோடி விளம்பரம் தேடுவது இழிவான செயல் எனவும் திருநாவுக்கரசர் விமர்சனம். தமிழகத்தில் தைப்பூச திருவிழாவுக்கு பொது விடுமுறை அறிவிக்குமாறு உத்தரவிட முடியாது. பொதுநல வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தைப்பூசத்துக்கு தமிழக அரசு பொது விடுமுறை விட உத்தரவிடக் கோரி திருப்பூரைச் சேர்ந்த அண்ணாதுரை மனு. அரசியல் லாபத்துக்காக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு. விளைநிலங்களை வீட்டு மனைகளாக பத்திரப்பதிவு செய்வதற்கான தடை நீடிக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று வழக்கு விசாரணை பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. நிலங்களை வகைப்படுத்துவது தொடர்பாக அரசு சார்பில் கால அவகாசம் கோரப்பட்டதைத் தொடர்ந்து நீதிபதிகள் உத்தரவு. விலங்கு நல ஆர்வலர் ராதாராஜனுக்கு எதிராக சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரையில் கூடிய இளைஞர்கள் மற்றும் பெண்கள் குறித்து அவதூறு பேசியதாக புகார். பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையிலும் பேசிய ராதாராஜன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் ஆதிலட்சுமி லோகேஸ்வரன் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல். நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யும் தீர்மானம் நிறைவேற்றி அதனை சட்டமாக்க வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். மாநில அரசின் உரிமையில் மத்திய அரசு தலையிடுவதை விரும்பாமல் பல மாநிலங்கள் நீட் தேர்விற்கு தடை விதித்துள்ளதாக பேச்சு. மருத்துவ கல்வியில் மாணவர்கள் சேர்வதற்குரிய இடஒதுக்கீட்டில் பாதிப்பை ஏற்படுத்தும் நீட் தேர்விற்கு பதிலாக +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ சீட் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கியதை அடுத்து பல்வேறு கிராமங்களில் களை கட்டும் மஞ்சு விரட்டு போட்டிகள். கிருஷ்ணகிரியில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் கொத்தமங்கலத்தில் மஞ்சு விரட்டு போட்டியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 80 காளைகள் பங்கேற்பு. பவானி ஆற்றிலிருந்து மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் எடுத்தால் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை. தொழிற்சாலைகளுக்கு பொதுப்பணித்துறையினர் கடும் எச்சரிக்கை. போதிய மழை இல்லாத காரணத்தினால் பவானி ஆற்றில் நீர்வரத்து வெகுவாக குறைந்து வருவதாக தகவல். பவானி ஆற்றின் இருபுறமும் மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் எடுக்கும் நிறுவனங்களுக்கு இந்த தடை குறித்து பொதுப்பணித்துறையினர் நோட்டீஸ். மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. 2வது நாளாக அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. 3 நாட்களில் மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 46.38 அடியாக உயர்வு. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 45.40 அடியாகவும் சேரவலாறு அணையின் நீர்மட்டம் 75.49 அடியாகவும் உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு பகல் நேர விரைவு ரயில் இயக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மக்கள் கோரிக்கை. முதன்முறையாக பொது பட்ஜெட்டோடு ரயில்வே பட்ஜெட்டும் இணைந்து நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படுவதால் ரயில் பயணிகள் இடையே எதிர்பார்ப்பு. சென்னை மற்றும் திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் பயணிகள் வசதிக்காக கூடுதல் ரயில் இயக்க வேண்டும் என கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் காட்டெருமை தாக்கி மேலும் ஒரு விவசாயி உயிரிழப்பு. வனப்பகுதியில் ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக குன்னூரில் காட்டெருமை உட்பட வன விலங்குகள் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் மக்கள் பீதி. குன்னூர் அருகே தூதூர் மட்டம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி முருகையன் என்பவரே காட்டெருமை தாக்கியதில் பலி. குடியிருப்பு பகுதிகளுக்குள் வன விலங்குகள் புகுவதை தடுக்க வனத்துறையினருக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் புனித செபாஸ்தியர் ஆலய திருவிழா. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆலயத்தில் கேரள மக்கள் தமிழில் பாடல் பாடி திருப்பலி. மாணவ மாணவிகள் நடனமாடி ஊர்வலத்தை வரவேற்றனர். செண்டை மேளம் முழங்க நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் மத பேதமின்றி திரளான மக்கள் கலந்து கொண்டனர். உதகை ரோஜா பூங்காவில் மே மாதம் நடைபெறவுள்ள 15வது ரோஜா கண்காட்சிக்காக 30,000 ரோஜா செடிகளை கவாத்து செய்யும் பணிகள்.
தோட்டக்கலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மலர், காய்கறி மற்றும் பழ கண்காட்சி மே மாதம் நடத்தப்படுகிறது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த எரோட்டிக் வகை பூக்கள் உட்பட 30,000 ரோஜா செடிகளை கவாத்து செய்யும் பணிகள் நடைபெற்றன. இந்த பணியை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கர் தொடங்கி வைத்தார். இந்த பணி ஒரு வார காலத்துக்கு நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தமிழகத்தை தொழில் முதலீட்டுக்கு ஏற்ற மாநிலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஆந்திராவில் 10.5 லட்சம் கோடிக்கு முதலீடு செய்ய நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தமிழகத்தின் நிலைமை தலைகீழாக உள்ளதாகவும் ராமதாஸ் விமர்சனம். ஆந்திர மாநிலத்தில் புதிய திட்டங்களுக்கு 14 நாட்களில் அனுமதி கிடைக்கும் நிலையில் தமிழகத்தில் அனைத்து நிலையிலும் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. இதே நிலை நீடித்தால் தொழில்துறையில் தமிழகம் கடைசி இடத்தை பிடிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை எனவும் ராமதாஸ் கருத்து. ராமநாதபுரம் மாவட்டம் நத்தம் ஊராட்சியில் சாலை, கழிவுநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மக்கள் போராட்டம். சாலையில் நாத்து நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். சாலையின் வழியாக செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் மக்கள் புகார். அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பல முறை மனு அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஏற்பட்ட கலவரத்துக்கு தமிழக அரசே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் அறிவிப்பு. மத்திய அரசின் தூண்டுதலின் பேரில் மாநில அரசு காவல்துறையை கொண்டு இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. மெரினாவில் பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவை அரசு திரும்ப பெறவும், உயிரிழந்த அனைத்து விவசாயிகளின் குடும்பங்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தும். தேசத்தந்தை காந்தியை அவமதிக்கும் வகையில் செயல்படும் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் சென்னையில் உண்ணாவிரதம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரதம் மேற்கொண்ட குமரி அனந்தன் காந்தியின் புகழை பரப்பும் விதமாக தேசியத்தை வளர்க்க வேண்டும் என வலியுறுத்தல். அமேசான் போன்ற நிறுவனங்களும் மத்திய அரசும் காந்தியை அவமதிக்கும் விதமாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. காந்தியடிகளுக்கு எதிரான செயல்களை கண்டித்தும் மதுவிலக்கை மத்திய, மாநில அரசுகள் அமல்படுத்த வேண்டும் எனவும் குமரி அனந்தன் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மகளிர் கல்லூரி பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் 17 மாணவிகள் காயம். முன்னே சென்ற லாரி திடீரென நின்றதால் கல்லூரி பேருந்து மோதியதால் விபத்து. படுகாயமடைந்த 17 மாணவிகள் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேளாண்மைக்கு தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்ய மத்திய அரசு முன்வர வேண்டும். அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் PR பாண்டியன் செய்தியாளர்களுக்கு பேட்டி. விவசாயிகளை பாதுகாக்க MS சுவாமிநாதன் குழு பரிந்துரையை செயல்படுத்த வேண்டும் என வேண்டுகோள். சென்னை கோயம்பேட்டில் பழ வியாபாரி வீட்டில் 69 சவரன் நகைகள் கொள்ளை. பழ வியாபாரியின் வீட்டை நோட்டமிட்ட கொள்ளையடித்த மர்ம நபர்கள். வீட்டில் உரிமையாளர் இருக்கும் போதே பீரோ உடைத்து மர்ம நபர்கள் கைவரிசை. கைரேகை நிபுணரின் உதவியுடன் தடயங்களை சேகரித்து போலீசார் கொள்ளையர்களுக்கு வலைவீச்சு. வறட்சி நிவாரணம் வழங்க வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் சாலை மறியல். காவிரி நீர் பொய்த்தலும் போதிய மழை இன்மையாலும் தமிழகத்தில் விவசாயம் பொய்த்ததால் விவசாயிகள் வேதனை. கடன் தொகையை திருப்பி கட்ட முடியாமல் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பலியான நிலையில் அரசு நிவாரணம் வழங்கவில்லை என புகார். 2015-2016 ஆண்டிற்கான பயிர் காப்பீடு தொகையை வழங்க கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நாசம். திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி, புளியங்குடி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை. தொடர் மழையால் கோட்டமலை ஆறு மற்றும் தலையணை ஆறுகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. நன்கு வளர்ந்து அறுவடைக்கு தயாராக நின்ற நெற்பயிர்கள் தொடர் மழையால் சேதமாகி வருவதாக விவசாயிகள் வேதனை. கரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சி. மாற்றுத்திறனாளியான செந்தில் என்பவர் அரசு துறையில் பணி வழங்க வலியுறுத்தி மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் வேதனை. ஆட்சியர் அலுவலகத்தில் பெட்ரோலை உடல் மீது ஊற்றி தீ வைக்க செந்தில் முயற்சி. அருகில் இருந்தவர்கள் காப்பாற்றியதால் மாற்றுத்திறனாளி செந்தில் உயிர் தப்பினார்.
மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் 2 நாட்கள் பங்கேற்கப் போவதில்லை. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தகவல். பண மதிப்பிழப்பு விவகாரம் மத்திய அரசு தளர்த்தாததை கண்டித்து நாடாளுமன்ற புறக்கணிப்பு என தகவல். தங்கள் கட்சியின் மக்களவைத் தலைவர் கைது செய்யப்பட்ட விவகாரம் உள்ளிட்ட மற்ற பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப இருப்பதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் அறிவிப்பு. இத்துடன் நியூஸ் 7 தமிழில் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. மேலும் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழுடன் இணைந்திருங்கள்.